வணக்கம், நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஏன் எல்லாரும் பங்குச்சந்தையில் ஈடுபடணும், பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட சரௌண்டிங்கை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பணம் எல்லாமே, நீங்கள் கொடுக்குற பணம், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் எல்லாமே செலவு செய்கிற பணம் யாருக்கிட்ட போகுதுன்னு நல்லா கவனித்து பாருங்கள். சின்ன பொருள் வாங்கினீங்கனாலும் சரி, குண்டூசியிலேருந்து மிகப்பெரிய கார் வாங்கினாலும் சரி, எது வாங்கினீங்கனாலும் சரி, கடைசியாக அந்த பணம் யாருக்கிட்ட போகும் அப்படின்னா, மிகப்பெரிய நிறுவனங்கள்கிட்ட தான் அந்த பணம் போய் சேரும். அப்போது அவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் பொருட்கள் வாங்கிட்டே இருப்பீங்க, அந்த பணம் அவங்கக்கிட்ட போய்கிட்டே இருக்கும். அப்போது அவங்க வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போனா நம்ம பணத்தை எங்கே வச்சோம்னா வளர்ச்சி அடையும் அப்படின்னா, அந்த நிறுவனத்தோட பங்குகளை வாங்கி வைக்கிறது அப்படின்னா பார்ட்னர் ஆகணும். அந்த நிறுவனத்தில் பார்ட்னர் ஆகணும். பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு வழி அந்த பங்குகளை நம்ம வாங்கி வைக்கிறது. எப்படி வாங்கி வைக்கிறது அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் நம்மளால் வாங்க முடியும். அப்படி நாம் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த கம்பெனிகள் நிறுவனங்கள் நல்ல லாபம் ஈட்டும்போது நாம் அதில் முதலீடு பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, நமக்கும் அந்த பங்குகளோட விலை ஏறும்போது அதுக்கு உண்டான லாபம் நமக்கு கிடைக்கும். அது மூலமாக தான் நம்ம பணத்தை பெருக்கி கொள்ள முடியும். சரிங்களா? நீண்ட கால அடிப்படையில் சரியான பங்குகளை சரியான நேரத்தில் நல்ல ஆலோசனையோடு நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக நல்ல லாபம் பெற முடியும். சரிங்களா? இதனால தான் எல்லோரும் பங்குச்சந்தையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கார் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை ஒரு சின்ன பொருள் வாங்கினீங்கனாலும் சரி, இல்லை எஃப்எம்சிஜி, இல்லை மருந்து கம்பெனிகள் எல்லாமே பாருங்கள், கடைசியாக பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய பிராண்டாக தான் இருக்கும். சின்ன சின்ன பிராண்டுகள் இருப்பாங்க. அவங்க வளர்ச்சி அடைஞ்சதையும் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அடைஞ்சதையும் அந்த பெரிய பிராண்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த சின்ன பிராண்டாக வாங்கிடுவாங்க. அந்த எம்என்சி பெரிய கம்பெனிகளை விட இவங்க நல்லா பண்ணுறாங்க, சிறு கம்பெனிகள் நல்லா பண்ணுறாங்கன்னா வளர்ச்சி அடைகிற வரைக்கும் பார்ப்பாங்க. அப்புறமேட்டு நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தோட பங்குகளை வாங்கிடுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எப்படியா இருந்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் சர்வைவல் ஆகும் இனிமேட்டு இந்த உலகத்தில். அப்போது நாம் அதில் பங்குதாரராக இருக்கிறது தான் சரியான முறை. நமக்கு லாபம் ஈட்டுறதுக்கும் முதலீடு செய்வதற்கும் இன்ஃப்ளேஷனை மீறிய, பணவீக்கத்தை மீறிய லாபம் தரக்கூடிய வகையில் நம்ம முதலீடு செஞ்சோம்னா தான் நம்ம பணம் வளரும். அதுக்கு சரியான ஆலோசனையில் சரியான முறையில் முதலீடு பண்ணுங்கள். டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நல்ல ஆலோசனையோட நல்ல பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீட்டை துவங்குங்கள். நன்றி. தேங்க்யூ.